வணக்கம் நண்பா. தாவேக்கா ஆட்சி பண்ண தெரியல, அது தற்கொலை ஆட்சி, எவ்வளவு கேவலமான ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, கூத்தாடி ஆட்சின்னு சொல்லி கதறிட்டு இருக்குது. யாருன்னா நம்ம திராவிட மாடல் ஆட்சி. இவங்க எவ்வளவு கேடுகட்ட விஷயத்த பண்ணாங்க, கேவலமான விஷயத்த பண்ணாங்கன்னு பாத்துருவோமா? அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னது தாவேக்கா. யாருமே கூட்டணி வரல. ஏன்? மொத்த கூட்டணி கட்சியும் திமுக அதிமுகவுமே இழுத்துருச்சு, காசு கொடுத்து விலை வீசி. நாங்க நேரடி கூட்டணி, யார் கூட? மக்களோட நேரடி கூட்டணி. இந்த திமுக 20 கட்சிக்கு மேல கூட்டணி, அதிமுக 10 கட்சிக்கு மேல கூட்டணி ஓட்டு பலமா இந்த தேர்தலில் நாங்கள் நிற்கிறோம். எப்படி? இவங்க 2 பேரும் அடிச்ச வனத்தை, திமுக அடிச்ச வனத்தை மக்கள்கிட்ட கொடுத்து ஓட்டு கேட்குது, அதிமுக அடிச்ச வனத்தை மக்கள்கிட்ட கொடுத்து ஓட்டு கேட்குது. நாங்கள் தாயே இந்த மாதிரி ஒரு ஆதரவு கொடுங்க, நேர்மையானாச்சும் அண்ணன் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு 108 இடத்துல ஜெயிச்சு உட்காந்துருக்குறோம். இவங்க பல கட்சி கூட கூட்டணி ஓட்டு தோல்வி, இவங்களும் தோல்வி. இப்போ நாங்கள் 108 இடத்த பிடிச்சிட்டோமா, நாங்கள் ஆட்சி பண்ண கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் கூட்டணி சரலான் இருந்தாங்க. இதுதான் கேடுகட்ட அரசியல். திமுகவை எதிர்த்து ஆரம்பித்த கட்சி தான் அதிமுக. இன்னைக்கு இந்த என் தலைவன் ஆட்சி அமைக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரலாங்கிறது எவ்வளோ கேவலமான அரசியல். இந்த விஷயம் மட்டும் நடந்திருந்ததுன்னா, திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சிருந்தா இந்த 31 இந்த 2 கட்சி சமாதி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த காலத்திலையும் விசில வீழ்த்தவே முடியாது. ஆனால் கொஞ்சம் உஷாராகி 2 பேரும் விலகிட்டாங்க. அண்ணா ஆட்சி பிடிச்சிட்டாரு. அதாவது 75 வருஷமாக நீங்கள் உட்காந்து சுரண்டிட்டீங்க. அன்னைக்கெல்லாம் உட்காந்து எந்த நல்லதும் பண்ணாமல், இளைஞர்களுக்கு ஊக்குவிக்காமல், தாய்மார்கள் பெண்கள் ஆதரவெல்லாம் நீங்கள் வாங்காமல், இன்றைக்கி எல்லா ஆதரவு தாய்மார்கள் பெண்கள் இளைஞர்கள்லாம் எங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் அரசியல் சரியில்லை, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றலை. எப்படி? 20 நாள் தான் ஆச்சு, இவ்வளோ அழுகிறீங்களே. 75 வருஷமா நீங்கள் என்ன சரைச்சிட்டா இருந்தீங்க? எதுவுமே செய்யாமல் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் சுயலாபத்துக்கு சம்பாதிச்சுட்டு மக்கள் அடிமாட்டு வேலையை நீங்கள் வச்சு உட்காந்து வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் ஆட்சி நடத்திட்டு இருப்பீங்க. நாங்களும் குச்சியை சப்பிட்டு உட்காந்து உங்களை பார்த்துட்டே இருக்கணும். இன்னைக்கு உடைச்சார இல்லையா தலைவன்? காலம் ஒரு தலைவனை கொண்டு வந்து சேர்த்துதான் இல்லையா? 2 திமுக அதிமுக இப்போ மிரண்டு நிற்குதா இல்லையா? இந்த தேர்தல் என்ன சொல்லுது? சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள் சட்டமன்ற உறுப்பினராகலாம் சொல்லுது. இந்த 2 கட்சியில் ஆக முடியுமா? சீட்டுக்கே 10 கோடி கொடுக்கணும், தொகுதிக்கு எவ்வளோ செலவணும். எம்எல்ஏங்கிறது கண்ணில் விரலை விட்டு ஆட்டாலும் கிடைக்காது. அந்த மாதிரி இந்த 2 கட்சியில் இருந்தது. இன்னைக்கு எளிய மக்கள் ஆட்சி உட்காந்துருக்கா இல்லையா? எம்எல்ஏவா உட்காந்துருக்காங்களே, பெருமைப்படுங்க. உட்காந்து அவதூறு பரப்பாங்க, பரப்புவாங்க. தமிழ்நாட்டு மக்களே உங்களுக்கு நல்லா கேளுங்க. ஒருத்தர் ஒரு ஆட்சியில் உட்காந்து குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் வந்தாதான் மட்டும்தான் இதை கட்டமைக்க முடியும். 20 நாளில் கட்டமைக்க முடியாது. எல்லா பாரத்தையும் நீங்கள் அது செய்கிற இது செய்கிறேன் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொன்னால் ஒன்றும் முடியாது. மெதுவாக தான் கட்டமைக்க முடியும். உங்கள் 2 பேர் இன்ஃப்ளூயன்சரை வச்சு விலைக்கு வாங்கி போய் அவதூறு வரப்போறாங்க. நீங்கள் எதையும் கண்டுக்காதீங்க. எங்கள் அண்ணனுக்கு மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல குணம் இருக்குது. சூப்பரான ஆட்சி கொடுப்பார்.